இப்போ ஒரு தர்மம் ஏந்தி பிழைக்கிறவங்க இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஆகாரம் கொடுக்குறீங்க. சும்மா கொடுக்கறத விட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறான்னு சொல்லி நீங்கள் ஆகாரம் கொடுக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு சொன்னதுனால உங்களுக்கு ஆகாரம் கொடுத்துட்டேன். ஒருவேளை நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்வார்னு சொல்லி ஆகாரம் நீங்கள் கொடுங்க. அடுத்த நாள் அவங்களுக்கு ஒரு தேவை ஏற்படலாம், ஒரு பசி இருக்கலாம். அப்போ நீங்கள் சொன்ன வார்த்தையை தேவன் ஞாபகப்படுத்துவார். அப்போ அவங்க கேட்கலாம், ஆண்டவரே நேற்று ஒரு அம்மா சாப்பாடு கொடுத்தாங்க, நேற்று ஒரு ஐயா சாப்பாடு கொடுத்தாரு, அவங்க ஆண்டவராக இயேசு உன்னை நேசிக்கிறாரு, உனக்காக மறிச்சாரு, உனக்காக ரத்தம் சிந்தினாரு, நீ கூப்பிடும்போது நிச்சயமாகவே உதவி செய்வார்ன்றதை சொல்லிட்டு போனாங்களே, இன்றைக்கி அந்த ஆண்டவர் உண்மையாக இருந்தால் இன்றைக்கும் சாப்பாடு கொடுக்கட்டும் அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா அதை செய்வதற்கு தேவன் வல்லமை உள்ளவர். ஏன்னா அந்த ஆத்துமா ஆண்டவருக்கு வேணும். நிச்சயமாகவே அந்த வழியாக ஒருத்தர் மூலமாக ஆண்டவர் உணவு கொடுப்பார். அப்போ அது 2வது முறை 3வது முறை அவங்க அதை அப்படி தொடர ஆரம்பிப்பாங்க. யாரோ ஒருத்தர் மூலமாக கேள்விப்பட்ட இன்றைக்கி ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி வசனத்தினால வரும். தேவஜனமே, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவாங்க? கேள்விப்படாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? நீங்கள் விதைக்கிறவர்களாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவர்களாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனால் ஆகும்.